2026 சட்டமன்ற தேர்தலுடைய காரைக்குடி சட்டமன்ற வேட்பாளர் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்குகளை கேட்டு கூடியிருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கும் இந்த தேவக்கோட்டை ஒத்தக்கடை பண்ணில் வாழ்ந்து வருகிற எம் தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார். நம்மிடத்திலே ஒரு நெருப்பு இருந்தால் கரடியிடமிருந்து தப்பிக்கலாம், நமக்கு வளைந்து நெளிந்து ஓடத் தெரிந்தால் பாம்பிடமிருந்து தப்பிக்கலாம், நமக்கு மரமேற தெரிந்தால் புலியிடமிருந்து தப்பிக்கலாம், நமக்கு குழிக்குள்ளே பதுங்க தெரிந்தால் யானையிடமிருந்து தப்பிக்கலாம். இது அவர். ஆனால் தப்பிக்கவே முடியாத ஒன்று, அது இந்த திருட்டு திராவிட கட்சிகளுக்கு வாக்களிப்பது. மொட்டை மாடியிலிருந்து குளித்துவிட்டு சக்திமான் காப்பாற்றுவார் என்று நம்புவதும், திருட்டு திராவிட கும்பலுக்கு ஓட்டு போட்டு நாடு நல்லா இருக்குது நம்புறதும் ஒண்ணுதான், சாவு உறுதி. மாறி மாறி வாக்கு செலுத்தி ஏமாந்து போன மக்கள் மீண்டும் இந்த திருட்டு திராவிட கும்பல்கள் மக்களிடத்திலே வாக்குகளை கேட்டு வருகிறது. இப்பொழுது தமிழ்நாட்டிலே 4 முனை போட்டி உருவாகி காரைக்குடியிலும் 4 முனை போட்டி என்று சொல்கிறார்கள். இதே காரைக்குடியில ஏற்கனவே இருந்த ஐயா மாங்குடி காங்கிரஸ் சார்பிலே போட்டியிடுகிறார். அமமுகவின் சார்பாக அதிமுக கூட்டணியிலே அண்ணன் தேர்போகி பாண்டி போட்டியிடுகிறார். ஒரு பக்கம் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள், இன்னொரு பக்கம் தாவேக்காவின் சார்பாக மருத்துவர் தம்பி பிரபு அவர்கள். இந்த 4 முனை போட்டியில் காரைக்குடிக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம்? Who is சீமான் என்று கேட்கிறார்கள். Who is சீமான்? சாதியாகவும் மதமாகவும் பிரிந்து கிடந்த எங்களை போன்ற லட்சக்கணக்கான தம்பிமார்களை தங்கைகளை தமிழன் என்று உணர வைத்தவன் சீமான். Who is சீமான்? இந்தியனாக திராவிடனாக திரிந்த இளையோரை நாங்கள் இந்தியன் அல்ல, இந்தியனாய் இருந்தது போதும் திராவிடனாய் திரிந்தது போதும் திரண்டு வா தமிழனாய் என்று 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று சிறப்புமிக்க இனம் என்பதை எங்களுக்கு உணர்த்தியவன் எங்களுடைய அண்ணன் சீமான். நடிகனுக்கு பின்னால் திரிந்து கொண்டிருந்த அஜித் பின்னாலும் விஜய் பின்னாலும் ரஜினிகாந்த் பின்னாலும் கமலஹாசன் பின்னாலும் தெரிந்து கொண்டிருந்த எங்களை போன்ற இளையோர்களை எங்கள் தலைவன் பிரபாகரன் பின்னால் செல்ல வைத்தவன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான். கார்பரேட்டுடைய அடிமையாக இருந்த எங்களை தற்சார்பு பொருளாதாரம் பேசி துணிந்து தமிழனாக தலைநிமிர செய்தவன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான். தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் இருக்கிறார்கள், ஆனால் எந்த தலைவனுக்கும் இல்லாத ஒரு தகுதி அண்ணன் சீமானுக்கு இருக்கிறது. பனை ஏரிகளின் போராட்டமா? அங்கே பனை ஏரியாகவே அண்ணன் செந்தவரன் சீமான் வந்து நிற்பார். மீனவனுக்கு ஒரு பிரச்சனையா? என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று மீனவனாகவே அண்ணன் சீமான் வந்து நிற்பார். CAA NPR NRC போராட்டமா? NAA-வா? இஸ்லாமிய சமூகத்திற்கு பிரச்சனையா? இஸ்லாமியன் சிறுபான்மை அல்ல, சிறுபான்மை என்றால் செருப்ப கலட்டி அடி, அவன் பெரும்பான்மை என்று இஸ்லாமியனாகவே அந்த களத்தில் நிற்பார். மாடு மேய்க்க பிரச்சனையா? மேய்ச்சல் நில பிரச்சனையா? ஆடு மாடை மேய்க்க முடியாதா? அங்கே ஒரு மாட்டுக்காரனாகவே, ஒரு இடையனாகவே, ஒரு முல்லை நிலத்து மகனாகவே அந்த களத்தில் நிற்பார். செஞ்சி கோட்டை மீட்பா? அங்கே கோனேரி கோனுடைய வாரிசாகவே அண்ணன் சீமான் வந்து நிற்பார். இதுவரை சாதியாக அடைக்கப்பட்ட முத்துராமலிங்க தேவரை, சாதியாக அடைக்கப்பட்ட மூக்கையா தேவரை, சாதியாக அடைக்கப்பட்ட புலித்தேவனை, மருதுபாண்டியை, தீரன் சின்னமலையை, அழகமுத்து கோனை, இவர்கள் சாதிக்கான ஆளல்ல, இவர்கள் தமிழ் சமூகத்தினுடைய முன்னோர்கள் என்று எங்களுக்கு உணர்த்தியவன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான். தமிழர் நிலத்தில் கடந்த 15 ஆண்டு காலமாக எந்த போராட்டமாக இருந்தாலும் ஒருத்தன் குரல் ஓங்கி ஒலித்தது. அது மீனவர் போராட்டமோ, மாணவர் போராட்டமோ, செவிலியர் போராட்டமோ, ஆசிரியர் போராட்டமோ, தூய்மை பணியாளர் போராட்டமோ, 8 வழிச்சாலையோ, சாகர் மாலாவோ, பாரத் மாலாவோ, நீட்டோ, இல்லை எந்த களத்திலும் ஒரு குரல் ஓங்கி ஒலிக்கும். அது எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமானுடைய குரல். மக்கள் மன்றத்திலே ஒலித்த குரல் சட்ட மன்றத்திலே ஒலிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி. மக்கள் மன்றத்திலே இந்த போர்டு போட்டவர் சட்டமன்றத்துக்கு போனா என்ன ஆகும் என்பதை அன்பிற்குரிய தேவக்கோட்டை ஒத்தக்கடை மக்கள் சிந்திச்சு பாருங்க.
இதுவரைக்கும் சட்டசபையில டேபிளை தட்டி பார்த்திருக்கீங்க, கேட்கிற கேள்வி டேபிள் உடைஞ்சு பார்த்திருக்கீங்களா? உடையும். டேபிள் மட்டும் உடையாது, கேட்கிற கேள்விகளில் யார் வந்தாலும், இன்றைய அரசியல் சூழல் எல்லாருக்கும் தெரியும், யார் வந்தாலும் இதுவரைக்கும் எதிர்கட்சி வெளிநடப்பு செஞ்சு பார்த்திருப்பீங்க. அண்ணன் சீமான் சட்டசபைக்கு காரைக்குடியிலிருந்து சீமான் போனால் சட்டசபையில் முதல் அமைச்சர் வெளிநடப்பு செய்வார். அந்த காலம் உருவாகும். காரைக்குடியில சீமான் என்ன வெல்ல போறாருன்னு தெரிஞ்ச உடனே நரியெல்லாம் ஊழையிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கவுண்டமணி படத்துல கவுண்டமணி வந்து வடக்கப்பட்டி ராமசாமிக்கு பணம் கொடுத்திருப்பாரு. உடனே பணம் வராது. பணம் வரலன்னு அவர் போய் ஒருத்தர் கேட்பாரு, பணத்தை எப்படி வாங்குறது? நரி மூஞ்சில மொழி பணம் கிடைச்சிருப்பாரு. நரிக்கு நான் எங்கடா போகணும்னு, உன் கூடவே தான் நரி இருக்குல்ல அப்படின்னு, நீ நரி ஊழையிடாம்பாரு. உடனே அவன் ஊழையிடுவாப்ல ஊன்னு. அது மாதிரி காரைக்குடியில ஒரு நரி, எந்த நரி? கார்த்தி சிதம்பரம் என்கிற நரி ஊழையிட்டு இருக்கு. சீமானுக்கும் காரைக்குடிக்கு என்ன சம்பந்தம்? சீமானுக்கு காரைக்குடியில வீடு இருக்கா? சீமானுக்கு காரைக்குடியில ஓட்டு இருக்கா? பண்ணையாருக்கு தாண்டா வீடு வீடு ஊர் ஊருக்கு வீடு இருக்கும், பாமரனுக்கு இருக்காது. பாமரனுக்கு எங்கள் அண்ணன் வீடு கட்ட வந்த தலைவன் அல்ல, நாடு கட்ட வந்த தலைவன். ஒரு காலத்தில் சிவகங்கைனா வேலுநாச்சியார், ஒரு காலத்தில் சிவகங்கை என்றால் மருதுபாண்டியர். இன்றைக்கு வேலுநாச்சியார் எப்படி சிவகங்கையின் அடையாளமோ, மருதுபாண்டியர் எப்படி சிவகங்கையின் அடையாளமோ, அப்படி சிவகங்கை என்றால் சீமான் என்பது அடையாளம். சீமானை தாண்டி யாரா சிவகங்கையின் அடையாளம்? சிவகங்கையின் மகன் காரைக்குடியில் நிக்க கூடாத? கார்த்திக்கு பின்னாடி சிதம்பரம் இல்லைன்னா நீ எல்லாம் பான்புராக்கி வைக்க கூட லாக்கி இல்லாதவன். கார்த்திக்கு பின்னாடி உங்க அப்பன் பேர் சிதம்பரம் இல்ல, தூக்கிட்டு கார்த்தின்னு போடு, வெறும் கார்த்தி. நாங்க எங்க அப்பன் பேரை சுமந்து வந்தவங்களடா. அப்பாவை கொடுத்த அடையாளத்துக்கு வந்தவர் அல்ல, நாட்டுக்கே அடையாளத்தை கொடுத்தவன் எங்க அண்ணன் செந்தவரன் சீமான். நீ அப்பன் பேரை பின்னாடி போட்டு சிதம்பரம்னு போட்டுக்கிட்டு அப்பாவும் மகனும் மாறி மாறி இந்த நிலத்துல 40 ஆண்டு காலமாக சட்டமன்ற பாராளுமன்றத்தில் இருக்காங்க. மரியாதைக்குரிய ஐயா சிதம்பரமும் கார்த்தி சிதம்பரமும். சிதம்பரம் மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர், இவர் பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இருந்து சென்னையிலிருந்து காரைக்குடி வரைக்கும் இந்த மலக்கோட்டை ரயிலை கொண்டு வாங்கிறது காரைக்குடி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை. ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து 4 மணிக்கு வருகிற அந்த ராக்ஃபோர்ட் திருச்சிக்கு 4 மணிக்கு வருது, 6 மணிக்கு காரைக்குடிக்கு வந்துடும். ஒரு ரயில் ஏண்டா, ரயிலையே திருச்சியிலிருந்து காரைக்குடிக்கு கொண்டு வர முடியாது, நீங்க காரைக்குடிக்கு வேற என்னடா பண்ண போறீங்க? 50 வருஷமா காங்கிரஸ், அது 6 முறை காங்கிரஸ். மாங்குடி எப்படி எம்எல்ஏவா இருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். ப. சிதம்பரம் தெரியும், கார்த்தி சிதம்பரம் தெரியும், எப்படி இவங்க எம்எல்ஏவா எம்பி இருப்பாங்க தெரியும். சீமான் எம்எல்ஏவா இருந்தா எப்படி இருப்பாருன்னு தெரியாது இல்ல. சீமான் எம்எல்ஏவா இருந்தா தேவக்கோட்டை பக்கத்துல கொடூர்ல 200 ஏக்கர்ல மண்ணல்றான்ல, அந்த இடத்துல சீமான் வர வேண்டாம். அவர் வண்டி வந்து நின்னா போதும், ஜேசிபி தூக்கிட்டு ஓடி போயிடுவான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஆக சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக இந்த நிலத்திலே அண்ணன் சீமான் இருப்பார். அவர் பொதுல சொல்ல என்கிட்ட சொன்னாரு, தம்பி எனக்கு ஒரு கனவு இருக்குடா. ஜனாதிபதி வந்து சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு, சிறந்த கவுன்சிலுக்கெல்லாம் விருது கொடுப்பாங்க, சிறந்த பணி செய்திருக்கு. இந்தியாவின் சிறந்த சட்டமன்றம் என்று காரைக்குடியை தேர்வு செய்கிற வரைக்கும் நான் உழைப்பேன்டானார். எப்படி? அவர்கிட்ட ஒரு கனவு இருக்கு. இந்த நிலத்தை எப்படி மாற்றணும், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை எப்படி உருவாக்கணும், எப்படி கல்வி கொடுக்கணும், எப்படி மருத்துவம் கொடுக்கணும், எப்படி தண்ணி கொடுக்கணும் என்ற கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய களமாக அவர் தாய் மண் காரைக்குடி இவர் களத்தில் கிடைத்திருக்கிறது. ஒரு வரலாற்று வாய்ப்பு. இதுவரைக்கும் காங்கிரசுக்கு, திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, அமமுகவுக்கு, பாஜகவுக்கு, ஹெச் ராஜாவுக்கெல்லாம் ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அனுப்பிய மக்கள் இந்த மண்ணின் மகன் செந்தவரன் சீமானுக்கு வாக்கு செலுத்த மாட்டீர்களா? மேலே ஏறி வர்றாரு. மேலே ஏறி வர்றது தெரிஞ்ச உடனேதான் இங்கிருந்து 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. 2 பேருக்கு தான் போட்டி என்றால், ஸ்டாலினுக்கும் விஜய்க்கு தான் போட்டி என்றால், அப்புறம் ஏன் நீ சேப்பாக்கத்துக்கும் குளத்தூருக்கும் போகல? ஏன் போகல? டிவிகேக்கும் டிஎம்கே தான் போட்டி. அப்படி என்றால் குளத்தூர் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போகல, சேப்பாக்கத்துக்கு போகல. திமுகக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டி. அந்த ஸ்டாலினா இந்த விஜயான் தான் போட்டி. அப்படி என்றால்
அமைச்சர் KN நேரு தொகுதியில் ஏன் பிரச்சாரம் பண்ணல? அமைச்சர் மூர்த்தி தொகுதியில் ஏன் பிரச்சாரம் பண்ணல? ஏன் அமைச்சர் பெரிய கருப்பன் தொகுதியில, ராஜ கண்ணப்பன் தொகுதியில, அமைச்சர் ஐ பெரியசாமி தொகுதியில, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி தொகுதியில எந்த தொகுதியிலும் பிரச்சாரத்துக்கு போகாத இந்த பக்கா மாசு பனையூர் பதறு சென்னையிலிருந்து மதுரை வந்து காரைக்குடிக்கு வரான். ஏன்? அவன் பயப்படுகிற ஒரே ஆள் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏன்னா அவர்கள் எடுத்து வைப்பது திராவிட கட்சியினுடைய நீட்சி. ஆமணி பஸ்லயும் நம்ம புலிகள் நிறைய இருக்கு. அப்போ ஏன் பயம்? விஜய் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு நேர் எதிரானது நாம் தமிழர் கட்சியின் அரசியல். அவன் ரசிகனை உருவாக்குறான், ரசிக கூட்டத்தை உருவாக்குறாரு. நாம லட்சிய கூட்டத்தை சீமான் உருவாக்குறாரு. அவன் கூமுட்ட கூட்டத்தை உருவாக்குறாரு, சீமான் கொள்கை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அவன் உருவாக்கி வச்சிருப்பது கூத்தாடி கூட்டம், இது கொள்கை கூட்டம். அவன் உருவாக்கி வச்சிருப்பது சினிமா கூட்டம், இது சித்தாந்த கூட்டம். இந்த கூட்டத்தை எப்படியும் கரைக்க முடியலையே. விஜய் வந்துட்டா நாம் தமிழர் கட்சியின் ஓட்டெல்லாம் சரிஞ்சிரும். விஜய் வந்துட்டா சென்சி தலைமுறை போயிரும். நிக்கிறவங்க யாரா? நிக்கிறவன் யாரு? தமிழ்நாட்டிலே அதிக இளைஞர் படை கொண்ட ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி தான். அது நடந்து முடிந்த திருச்சி பிப்ரவரி 21 மாநாட்டிலே தெரிந்தது. நாம் தமிழர் கட்சி கூட்டம் வராது, நாம் தமிழர் கட்சி கரைஞ்சிரும். சரிஞ்சிரும்னா 2 லட்சம் இருக்கைகள் போட்டோம். சரியாக 34 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெருக்கடி, 5 லட்சம் பேர் திரண்டிருந்தது. சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய மாநாடு அது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு. மாநாட்டை பார்த்துட்டு பல பேர் பயந்துட்டான். இப்படி ஒரு படையா? ஏன்? அவன் திரையில துப்பாக்கி பிடிச்சவனை பார்த்து வந்தவன் கிடையாது, தரையில துப்பாக்கி பிடிச்சு சண்டை போட்டவனை பார்த்து வந்த கூட்டம். திரையில துப்பாக்கி பிடிச்ச உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும்னா, தரையில துப்பாக்கி பிடிச்சு சண்டை போட்ட எங்கள் தலைவன் பிரபாகரனை பார்த்த அரசியல் கண்ட எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? யார் முதல்ல? நீங்க அவங்க 2000, யாரு? அப்பா ஸ்டாலின், சித்தப்பா 2000, விஜய் சார் 2500. போட்டி 2 பேர்த்தும் போட்டி. என்ன போட்டி? 2000க்கும் 2500க்கும் போட்டி. அவங்க வந்து 8000 ரூபாய் கூப்பனு, அவங்க வந்து 10,000 ரூபாய் கருணை தொகை. எடப்பாடி சார் வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் 8 கிராம் தங்கம், தாலிக்கு தங்கம். நான் கேட்கிறேன், 8 கிராம் கொடுத்து ஒரு தங்கம் வாங்க முடியாத எனக்கு எதற்கடா கல்யாணம்? முதல்ல ஒரு பட்டு புடவை கூட கல்யாணம் முடிஞ்சா நான் பட்டு புடவை தருவேன். ஒரு புடவையே என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க முடியாது எனக்கு எதற்கு கல்யாணம்? புடவையும் நகையும் வாங்கி கொடுக்க முடியாதுன்னா எப்படி அந்த பெண்ணை வைத்து குடும்பம் நடத்துவேன்? இதை தமிழ்நாட்டு இளைஞன் கேட்கணுமா கேட்க கூடாதா? எங்களுக்கு தேவை புடவையோ 8 கிராமோ இல்ல 8000 ரூபாய் டோக்கனோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, 2000 2500 அல்ல. அது அல்ல சீமானின் தேர்தல் வாக்குறுதி. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்வு எங்கள் தேர்தல் வாக்குறுதி. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம், அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. மருத்துவம், மருத்துவம் காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை அனைவருக்கும் இலவசம், அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. தூய குடிநீர், ஒத்தக்கடையில தேவக்கோட்டில் வாழ்கிற ஒவ்வொருவர் வீட்டுக்கும் தூய குடிநீர் இலவசம், அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இது என் கனவு இந்தியா என்கிற பகத்சிங் கண்ட கனவை நிறைவேற்ற துடிக்கிற தலைவன் எங்கள் அண்ணன் சீமான். இந்த 3 பேர்ல யாராவது தலைவர்களா? பாண்டியும் மாங்குடி ஐயாவும் தம்பி பிரபுவும் சட்டசபைக்கு போய் என்னத்தை பேசுவாங்க? இவங்க ஊழலை ஒழிக்க வந்தவர்களாம், நேர்மையான ஆட்சியை கொடுக்க வந்தார்களாம். இதே காரைக்குடி பகுதியில், தேவக்கோட்டை பகுதியில் ராமசாமின்னு ஒருத்தர், உஞ்சனை ராமசாமின்னு ஒருத்தர். இந்த உஞ்சனை ராமசாமி இந்த தாவேக்காவுடைய பிரபுக்கு ஓட்டு கேட்கிறாரு, சுயேட்சை வேட்பாளர்களை மிரட்டுறாரு. யாரா இந்த உஞ்சனை ராமசாமி இப்படி மிரட்டான்னு பார்த்தா, 27 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கண்டந்தேவி பிரச்சனையில தேவேந்திர குல வேளாளர்களை வெட்டி கொண்ட கும்பலுடைய சூத்திரதாரி இந்த உஞ்சனை ராமசாமி. சாதிய ஆதிக்கத்துல தேவேந்திர குல வேளாளர்களை வெட்டி கொண்ட ஒருத்த இந்த காரைக்குடி பிரபுக்கு ஓட்டு கேட்டா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பய, எவ்வளவு பெரிய அயோக்கிய பய, ஒயிட் காலர் கிரிமினல். அது மட்டும் கிடையாது, இங்க இதே
ஆங்குடிங்கிற கிராமம். அந்த ஆங்குடி கிராமத்துல 30 ஏக்கர் அரசு நிலத்தை ஆட்டைய போட்டு அதற்கு வழக்கு வந்தும் அந்த வழக்கையும் மீறி அதுக்குள்ள எது சுடுகாட்ட ஆட்டை போட்டு வச்சுக்க அந்த உஞ்சர ராமசாமி. அவன் இந்த தாவேக்காவை பிரபுக்கு ஓட்டு கேட்டு வர்றாப்ல, தாவேக்கால் இணைஞ்சிருக்காப்ல. அந்த பக்கம் பார்த்தா உங்க அப்பா இருமதி துரை கருணாநிதி, பேரை பார்த்தாலே தெரியலையா? யாரு யாரு யார் இந்த டாக்டர் பிரபுன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அவன் எங்களை ஏத்து நிக்கிறாரு, தாவேக்காலுக்கு பேசல. 2009 இதே களத்துல ப. சிதம்பரத்தை எதிர்த்து தமிழ் தேசியர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்களை அன்னைக்கு ப. சிதம்பரத்துக்கு எதிராக நிப்பாட்டுறாங்க. அன்னைக்கு நாம் தமிழர் இயக்கம் கிடையாது, கட்சி கிடையாது. அண்ணன் சீமானும் பிரச்சாரத்துக்கு வராரு. அன்னைக்கு நின்ற தமிழீழ ஆதரவாளர்களை ப. சிதம்பரத்துக்கு எதிராக போட்டிட்டார்கள் ஒரே ஒரு காரணத்திற்காக. அங்கிருந்தவர்களை அடித்து விரட்டி அவர்கள் மீது கல்லை கொண்டு எரிந்தவன் இந்த பிரபுடைய அப்ப இருமதி கருணாநிதி, ஒரு இன துரோகி. அந்த இன துரோகி மகனுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? இனத்தை காட்டி கொடுத்த காங்கிரஸ்ல இருந்து மீண்டும் தமாக வந்து இப்பொழுது தாவேக்காக வந்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சா கோடி கோடியா கொள்ளையடிக்கலாம். அப்படி வரல எங்க அண்ணன் சீமான். கொள்ளையடிக்கணும், ஊழல் பண்ணணும், கரப்ஷன் பண்ணணும், கலெக்ஷன் பண்ணணும் வரல. மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக, காரைக்குடியை காப்பதற்காக களத்தில் நிற்கிறார். உன் நண்பன் யாருன்னு சொல், நீ யாருன்னு சொல்லுவான்ல. அப்படியா? சரி, போயிட்டு வர. அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது ரோடு மேல மாறிடுச்சு. காரைக்குடி மட்டும் இல்ல, ஒருத்தர் சொன்னாராம் சீமானை மட்டும் ஜெயிக்க விட்டுறாதீங்க. ஏன்? சீமான் காரைக்குடியில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஜெயிச்சுட்டாருன்னா காரைக்குடியை கைப்பற்றினா நாளைக்கு மானாமதுரை கைப்பற்றுவாரு, அப்புறம் பரமக்குடியை கைப்பற்றுவாரு, அப்புறம் சிவகங்கை கைப்பற்றுவாரு, அப்புறம் நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே 1,60,000 ஓட்டு வாங்கி சிவகங்கை தான் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 நாம் தமிழகத்தில் இருக்கு. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருது. இப்ப காரைக்குடியை விட்டா சிவகங்கை பாராளுமன்றமும் சீமான் கையில போயிரும். அதனால ஏற விட்டாதீங்கன்னா. நாங்க ஏறி வந்துட்டோங்க, ஏறி வந்தாச்சு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து பார்த்திருப்பீங்க, கூட்டத்தை சேர்க்க பணம் கொடுத்து பார்த்திருப்பீங்க. ஒரு கட்சியின் தலைவன் பேசிக்கொண்டு அந்த உண்டியல கொடுப்பா தம்பி, ஏய் அண்ணா அந்த உண்டியல ஒரு கட்சியின் தலைவன் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன புள்ள ஓடி வந்து பெரியப்பா பெரியப்பா விட்டுறாதீங்க, இந்த உண்டியலை வச்சுக்கோங்க, இந்த உண்டியலை வைத்துக் கொண்டு தேர்தலை நடத்துங்கள் என்று சின்ன சின்ன பிள்ளைகள் தான் சேர்த்து வைத்த உண்டியல் பணத்தை எந்த கட்சி தலைவனுக்கு கொடுப்பாங்க? எந்த கட்சி தலைவனுக்கு? ஒரு ஐடி ஊழியன் சாலையில போயிட்டு இருக்கான், அண்ணன் சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவசர அவசரமா வண்டி நிப்பாட்டி ஓடி வந்து கையில் இருக்கிற 5,000 பணத்தை எடுத்து, அண்ணா உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கோம், 2 லட்சம் ஐடி ஊழியர்கள் விட்டுறாத, உங்க கூட நாங்க நிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தலைவன் தமிழ்நாட்டில் வேற யார் இருக்கா? மக்களால் நடத்தப்படக்கூடிய இயக்கம் அது நாம் தமிழர் கட்சி. மக்களுக்காக நடத்தப்படுகிற இயக்கம் நாம் தமிழர் கட்சி. ஏன்? மக்களிலிருந்து வந்த இயக்கம் நாம் தமிழர் கட்சி. யாராவது இந்த இனத்தை காப்பாற்ற மாட்டார்களா? யாராவது என் மொழியை காப்பாற்ற மாட்டார்களா? யாராவது என்னுடைய மண்ணை காப்பாற்ற மாட்டார்களா? யாராவது என் மலையை காப்பாற்ற மாட்டார்களா? யாராவது என் ஆறை காப்பாற்ற மாட்டார்களா என்று துடித்துக் கொண்டிருந்த இளைஞருக்கு நான் இருக்கண்டா தம்பி என்று வந்து நின்றவன் எங்களுடைய அண்ணன் செந்தமரன் சீமான். திருடனுக்கும் களவாணிக்கும் வாக்கு செலுத்திட்டு நாடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். எப்படி நல்லா இருக்கும்? கடைசி 2 நாள் வாக்குக்கு பணத்தை கொடுப்பான். 2000, 2500, இப்போ 5000. காரைக்குடியில் எங்கள் அண்ணன் பொதுவாக 2000, எங்கள் அண்ணன் வந்து 5000 ஏற்றி விட்டாப்புல. இப்போ 5000 கொடுத்து வாக்கை பறிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. நீ ஒரு ஓட்டுக்கு 50,000 இல்லை 5 லட்சம் கொடுத்தா கூட காரைக்குடியிலுடைய அண்ணன் சீமானி வெற்றியை உன்னால் தடுக்க முடியாது. காரைக்குடியின் மான தமிழர்கள், உழவர் பெருமக்கள், விவசாய பெருங்குடிகள், படித்தவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மத்தியில இந்த 3 முட்டா பீஸுக்கு பக்கத்துல சீமான் சட்டசபைக்கு போனா என்ன நடக்கும் என்று சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். பொதுவான மக்கள், நான் சீமானின் தம்பியாக கட்சியின் பேச்சாளராக பேசல, பொதுவான மக்கள்கிட்ட எல்லா கட்சிக்காரன் பேசினேன். எல்லாரும் சொன்னது சட்டசபையில் உங்கள் கணக்கு இந்த ஆண்டு தொடங்குகிறது, சட்டசபையில் சீமானின் கணக்கு தொடங்குகிறது என்று எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்? மாற்று கட்சியில அதுலயும் திமுக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் தம்பில நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கான். திடீர் பாசத்துக்கு காரணம் இல்லை, நம்ம பங்காளி சண்டை எப்பவும் வச்சுக்கலாம், இந்த விஜயை மட்டும் விட்டுறாதீங்கன்றான் அவன்.
நம்ம நம்ம அடிச்சுக்கலாங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எங்களை நீங்க திட்டுங்க, பிரச்சனை கிடையாது, அதை நாங்க பெருசா கண்டுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு கூச்ச நாச்சமே கிடையாது, நாங்க துப்புனா தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம். பட் விஜயை விட்டுறாதீங்க, விஜயை நீங்க அடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. அதனால இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் இருக்கிற மொத்த திமுக காரனும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்த போறான். அவன் முடிவன்ட்டான். ஏன்னா நடிகனை நாளாட விடக்கூடாது. சினிமா கனவோடு ஒருத்தன் வந்து தப்பான அரசியலை கையில் எடுக்கிறாப்ல. கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, லட்சியம் கிடையாது, இலக்கு கிடையாது. நான் வழிதாங்கி நிற்கிறேன், உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். என்னப்பா விட்டு வந்த? பனையூர் வீட்டு வித்துட்டு வந்துட்டியா? பனையூர் வீட்டு பட்டினு பார்க்க வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துட்டீங்களா? விட்டுட்டு வந்தேங்கிறாரு. எதை விட்டுட்டு வந்தீங்க? எதை விட்டுட்டு வந்தீங்க? தம்பி சொல்றான் பாருங்க, விட்டுட்டு வந்தாரு. பனையூர் வீட்டை விடல, சார்ட்டர்ட் பிளைட்டை விடல, கேரவனை விடல, 10 வீடு 10 காரை விடல. எதடா விட்டு வந்தா? பொண்டாட்டி பிள்ளை விட்டு வந்திருக்காப்ல. எல்லா பெண்களும் வீட்டு வாசல்ல கோலம் போடுங்க. சங்கீதாவுடைய வாழ்க்கையை அலங்கோலமாக மாற்றிவிட்டு எல்லா பெண்களும் கோலம் போடணுமா? சரி, எல்லா பெண்களும் வீட்டு வாசல்ல கோலம் போடுவாங்க, பனையூர் வீட்டு வாசல்ல யாரன்னா கோலம் போடுவான்னு ஒரு தங்கச்சி கேட்கிறான். என்ன பண்ணீங்க? பெஸ்டலா போகாதியப்பா, நமக்கு ஒரு கண்ணியம் இருக்கு, பெஸ்டலா போகக்கூடாது. ஆனா உன் வீட்டு பிள்ளை பணம் வாங்கி கொடுக்க வக்கில்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா மானங்கட்ட பஞ்சாயத்துங்கிற மாதிரி கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் கதறி கொண்டிருக்கும் பொழுது ஆட்டக்காரியோட போறியன்னா, இதுதான் நீ பெண்களை பாதுகாக்கிற லட்சணமான நான் கேட்கல, தேவக்கோட்டையில் வாழ்கிற மான தமிழச்சிகள் கேட்கிறாங்க. அண்ணன் சீர் கொடுப்பேன், தாய் மாமன் சீர் கொடுப்பேன், அதெல்லாம் அப்புறம் கொடு அண்ணா, முதல் உன் மனைவிக்கு சீர் கொடு அண்ணா என்று தமிழ் பெண்கள் கேட்க தொடங்கியிருக்காங்க. ஒரு அக்கா கோயம்புத்தூர்ல தாவேக்காரன் ஓட்டு கேட்டு போறான், இந்த டாக்டர் மாதிரி ஒரு ரீல்ஸ் பைத்தியம் போறான். போய் நின்றுட்டு, அம்மா விஜய் நான் வந்தாருன்னா உங்களெல்லாம் நல்லா பார்த்துக்குவாருமா. அந்த அக்கா கேட்குது, எப்பா அவர் குடும்பத்தையே பார்த்துக்கல, 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என்னை எப்படிப்பா பாப்பாருன்னு சொல்லி கோயம்புத்தூர் செருப்பால் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கேள்விதானே மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் கிட்ட, ஒரு கேள்விதான். எதற்காக நீங்கள் அரசியலுக்கு வந்தீர்கள்? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று. எதற்கு வீழ்த்தணும்? திமுக ஊழல் செய்து அதனால வீழ்த்தணும். சரி, திமுக ஊழல் செய்து அதனால வீழ்த்தணும். திமுக தப்பான ஆட்சி நடத்துது அதனால வீழ்த்தணும். திமுக கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் அதனால வீழ்த்தணும். திமுக ஊழல் கட்சி என்றால் செங்கோட்டையன் யாரு? திமுக ஊழல் கட்சி என்றால் கூப்பா கிருஷ்ணன் யாரு? திமுக ஊழல் கட்சி என்றால் உங்க திருவரும்பூர் வேட்பாளர் நவல்பட்டு விஜய் யாரு? போன வாரம் வரைக்கும் திமுக, இன்னைக்கு தாவேகா. போன வாரம் வரைக்கும் அதிமுக, இன்னைக்கு தாவேகா. 106 வேட்பாளர்கள் திமுக அதிமுக. நான் RSS பிஜேபி இருந்து எடுத்து போட்டுட்டு நான் நல்லது பண்ண போறேன், நான் ஊழலை ஒழிக்க போறேன். படத்தினுடைய வருமானத்தை மறைத்து நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? ஊழலை எப்படி ஒழிக்கணும் தெரியுமா? ஒரு கட்சி ஆட்சிக்கு வரல, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதிகாரிட்ட கொடுத்த பணத்தை 24 லட்சத்தை திரும்பி மீட்டெடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சியின் லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு பாசறை. அதிகாரத்துக்கே வராமல் ஊழலை ஒழிக்கிறோம். கையை காட்டக்கூடாது, ஓட்ட போடணும், குடும்பத்தோட போடணும். எந்த ஊர்ல இருக்கு ஓட்டு? மயிலமா போடுங்க. மயிலத்தில் வேற யாரும் வரக்கூடாது, நம்ம தான் வரணும். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த கருத்து கணிப்புகள், இந்த ஜூனியர் விடன் தந்தி, இந்த புதிய தலைமுறை கருத்து கணிப்புலாம் பார்த்து நம்ம ஆளு கேட்டாங்க, என்னங்க கருத்து கணிப்புல நம்மளை காட்டலைன்னு. பணம் கொடுத்தா தானே காட்டுவான். 50 லட்சம் ரூபா கருத்து கணிப்பு, நாம் தமிழர் கட்சிக்கு 30% ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கு. 50 லட்சம் நம்ம கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், 30% போடுவான் நமக்கு. 110 தொகுதியில் நாம் தமிழர் கட்சி முன்னேறி வருகிறது. 20ல இழுபறினா எப்படி? ஆளுக்கு ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு இருப்போமா? 125 தொகுதி திமுகவா, 35 இழுபறியான். இழுபறின்னு புரியலங்க. ஒன்னு ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும். சங்கச்சி கேளுங்க, அக்கா தங்கச்சி கேளுங்க. இழுபறினா என்ன? ஒரு பக்கம் அந்த வேட்பாளர், ஒரு பக்கம் இந்த வேட்பாளர், ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருப்பாங்களா? இழுபறின்னு போடுறான். நாம் தமிழர் கட்சிக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் வருமா? எப்படி 1ல இருந்து 10 வரும்? 1 10ன்னு போடு, இல்லை 8ன்னு போடு, இல்லை 9ன்னு போடு. எங்களை நீ சொன்ன அவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதுன்னு. தமிழ்நாட்டில் எஸ்டிமேட்டே பண்ண முடியாத ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.
ஏன்னா புலி எங்க இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது. தெரியுமா? இன்ஸ்டாகிராம 15 நாட்களா திறந்தா ஒரே ஒரு பாட்டு தான். டிஎம்கே ஐடி விங்கு, விர்ச்சுவல் வாரியர்ஸ், வார் ரூம், பிஜேபி, ஏடிஎம்கே, காங்கிரஸ், எவனையும் காணும். கோடி கோடியா செலவு பண்ணாங்க. இந்த சிங்கமுத்தூர் படம் சொல்லிட்டு எவ்வளவு செலவு பண்ணண்டா, கருப்பா குட்டையா சுருட்ட முடி வச்சோன்னு தெரியுமா தெரியாத? தெரியாதுங்க. எவ்வளவு செலவு பண்ண மாதிரி ஐயா ஸ்டாலின் எவ்வளவுடா செலவு பண்ணேன். ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு செலவு பண்ண ஒரு வேளை போட மாட்டான். ஆனா எந்த செலவும் பண்ணல. ஐடி விங்குக்கு ஆபீஸே கிடையாது கட்சிக்கு. ஐடி விங்குக்கு ஆபீஸே இல்லாம வார் ரூம் இல்லாம டீ கடையில் நின்று பேசி எங்க இருந்தாங்கன்னு தெரியல. பூமி எல்லாம் மைதானம், பொட்டல் கட்டி தாம்பூலம், ஆலகால வைபோவம், அந்தரத்தில் சஞ்சாரம், பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா போட்டாம்பர்னால மிரண்ட. யாரா நீங்க? யார் யார்? பிரபாகரன் என்ற பெரும் தலைவனுக்காக கூடி நிற்கிற கூட்டம் என்று உணர்த்தினான். எங்க இருந்தால் என்று தெரியாது. படித்தவர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஐடி ஊழியர்கள், செவிலிகள், ஜொமோட்டோவில் போறவன், சுகி விற்கிறவன் எல்லாம் கிளம்பிட்டான் மொத்தமா. இன்ஸ்டாகிராம திறந்தா அதுல 5 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேர் பெண்கள், சின்ன சின்ன பொண்ணுங்க, படிச்ச பொண்ணுங்க. எங்க இருந்து? நம்ம கட்சியில இப்படி பொண்ணலாம், நம்ம கட்சியில இவ்வளவு டாக்டர்ஸா, நம்ம கட்சியிலயா அப்படி இருந்து எங்க இருக்கான்? இருக்கிறான். சரியா ஏப்ரல் 23ஆம் தேதி புலி எப்போதும் பதுங்கித்தான் பாயும். ஏப்ரல் 23ஆம் தேதி தான் யார் என்பதை காட்டுவான். 2016 தோற்கடிச்சான், 2019 தோற்கடித்தார்கள், 21 தோற்கடித்தார்கள். அந்த தோற்கடிச்சதுக்கு நன்றி கடன் செலுத்த, அந்த தோற்கடிச்சதற்கு வருத்தம் தெரிவிக்க இந்த முறை தமிழ்நாடு முழுமைக்கும் விவசாயி சின்னத்திலே ஒவ்வொருத்தரும் வாக்கு செலுத்த இருக்கிறான். ஏன்? தொடர்ச்சியா தோற்கடிச்சாலும் எந்த சமரசமும் இல்லாம ஒருத்தர் நிற்கிறான். இதே 8.2 விழுக்காடு வாக்கை யாரு வச்சிருந்தாலும் திமுக கிட்ட ஒரு 20 சீட்டு, தேமுதிகவுக்கே 10 சீட்டு கொடுக்கும்போது நாம் தமிழ்ச்சி வந்தா தங்கத்தில் ஐயா ஸ்டாலின்லாம் நேரம் எங்க அண்ணன் வீட்டுக்கே வந்துருவாரு. ஐயா பணசெல்லாம் விடுங்க, நீங்க என்ன கேவலமா திட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு திரும்பி இதெல்லாம் நமக்குள்ள இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட். எங்க ஃபேமிலி அவர் ரொம்ப கேவலமா திட்டுவாரு, அவர் ஃபேமிலி ரொம்ப திட்டுவான். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்துருவாப்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கூச்சநாச்சம் கிடையாது. ஆனா எங்கள் கொள்கை தேசிய கட்சியோட, திராவிட கட்சியோட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம். என்னை நம்பி வாக்கு செலுத்திய என் தங்கைகளை, தம்பிகளை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன் என்று தனித்து துணிந்து களத்தில் நிற்கிறோம். அதிமுக போயிருந்தா துணை முதலமைச்சர் 40 சீட்டு 4000 கோடி அண்ணன் சீமானுக்கு வந்திருக்கும். என்கிட்டே பேரம் பேசினாங்க ஒரு ஏர் பிளைட்ல வரும்போது, you against TMK, we against TMK, we will combine, we will throw TMK, if your brother come to our alliance, we will wash out TMK அப்படினாங்க. யாரு? பிஜேபி. we will take பகவான் ஆரத்தி எடுக்கிறோம்னாங்க, பல கோடி கொடுப்போம்னாங்க. அண்ணன் கேட்டார், ஏடா பகவான் ஆரத்தியா, அதோட முடிச்சுட்டு போயிடுவாங்கடா அப்படின்னாரு. ஏற்கனவே ஐயா விஜயகாந்தும், அண்ணன் வைகோவும், கம்யூனிஸ்டும், அண்ணன் திருமாவளவனும், அண்ணன் டிடிவி தினகரனும் தமிழ்நாட்டில் செய்த தவறை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன். நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனே ஒழிய எவரோடும் சமரசம் கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்க தனிச்சு நிக்கிறோம். இங்க பக்கத்துல நம்ம பக்கா மாசு நானும் நிக்கிறேன், நானும் பெரிய ரவுடி தான், என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி. டேய் நான் ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டேன்டா, நம்படா, எங்க அம்மா சத்தியமா ரவுடிடாங்கிற மாதிரி, எங்க அம்மா சத்தியமா அரசியல்வாதிடா அப்படின்னு அவரு. நான் தனிச்சு நிக்கிறேன். நாங்க நிற்பது தனித்து. பக்காமாசு விஜய் நிற்பது காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி, கம்யூனிஸ்ட் கூட நடத்தி, தேமுதிக கூட பேசி, அண்ணன் டிடிவி கூட பேசி, அப்புறம் சின்னம்மா கூட பேசி, அப்புறம் ஓபிஎஸ் ஐயா கூட பேசி, அப்புறம் எல்லாரும் சின்னையா கூட பேசி, பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் கூட பேசி, எல்லாத்தையும் பேசி யாருமே வரணும்னு நான் இப்ப தனிச்சு நிக்கிறேன். அதுக்கு பேர் தனிச்சு நிக்கிறது இல்ல, தனியா நிக்கிறது. நாங்க நிற்பது தனிச்சு நிக்கிறோம், நீங்க தனியா நிக்கிறீங்க. ஒரு பாட்டு, முரளி பாட்டு நான் கூட பாடினேன். அதாவது அது இல்ல, என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாக, அந்த மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக அப்படிங்கிற மாதிரி
என்ன பக்கா மாசு கட்சி இன்னு பாஜக கேட்டாக, என்ன பாடையில ஏத்த பார்த்தாக, என்ன வீணா போன கட்சி இன்னு வீசி கால கேட்டாக, என்ன வீணடிக்க பார்த்தாக, சீர்சனத்தியோட வந்து சின்னம்மாவும் கேட்டாக, அந்த சின்னையாவும் கேட்டாக, அம்சமான கட்சி இன்னு அதிமுக கேட்டாக, அந்த அமமுக கேட்டாக, கருவருக்கும் கட்சி இன்னு காங்கிரஸ்ல கேட்டாக, அந்த கம்யூனிஸ்டிலும் கேட்டாக, எல்லாம் வரும்னு காத்திருந்தேன் பனையூருல, என் ஆதவ் உன்னால தனிச்சு நிக்க முன்னால, என்ன பக்கா மாசு கட்சி இன்னு பாஜக கேட்டாக, அந்த பாடையில ஏத்த பார்த்தாங்கன்னு எல்லாரு கூடயும் பேசிட்டு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னாப்புல இந்த அம்முக்குட்டி நம்மளை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா? அதுக்கான சூழல் மாறுமா இல்லையா? அவங்கள மதிக்கணுமா இல்லையா? இந்த நியூ படத்துல கிரண் சொல்லுவாங்க, மாமாவுக்கு வயசாயிடுத்து இல்லையா, மாமாவால் படி மேலே ஏற முடியாது இல்லையா, அது மாதிரி நம்ம நம்பியும் வருவாங்க இல்லையா? எல்லாம் நடிகிட்டு வாங்கிறாப்புலங்க, சொந்த டேலா கிடையாது. இப்போ ஆட்சி எப்படி நடத்துவீங்க? உங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டா, நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி நல்லா இருப்போம்? 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அந்த கடனை எப்படி அடைப்பீர்கள்? 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அந்த கடனை எப்படி அடைப்பீர்கள்? பதில் இருக்கா? கல்வியை இலவசமாக எப்படி கொடுப்பீர்கள்? மருத்துவத்தை இலவசமாக எப்படி கொடுப்பீர்கள்? தூய குடிநீரை எப்படி கொடுப்பீர்கள்? என்ன திட்டம் இருக்கு? தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கான பாதுகாப்பை பேசக்கூடிய விஜய் தேர்தல் அறிக்கையில டாஸ்மாகை இழுத்து மூடுவேன்னு சொல்லல. ஏன் இழுத்து மூடுனா 6 மணிக்கு மேல இவர் ஆட்டோ ஓடாது. 6 மணிக்கு மேல எல்லா கட்சி தலைவர்களும் 6 மணிக்கு மேல தான் பேசுறாங்க. ஆனா நம்ம சாரு 6 மணிக்கு மேல பேசியதால பார்த்ததே இல்லை. என்னங்க பிரச்சனை? 6 மணிக்கு மேல ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டா, தெரியல. இப்போ நான் வீட்டை விட்டு கிளம்பி சரியா 30 நாள் ஆச்சு. இடையில துணி துவைக்க தான் போயிட்டு வந்தேன். எங்க அண்ணன் சீமான் வீட்டை விட்டு கிளம்பி கிட்டத்தட்ட ஏப்ரல் 23ஆம் தேதி கிளம்பினாரு. தமிழ்நாட்டில் 233 தொகுதிக்கும் போய் தன் தொகுதிக்கும் வந்திருக்கிறார். சுட்டி சுழண்டு முகம் கருத்து போச்சு, கை புண்ணா போச்சு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், காலை 10 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை 10 மணி நேரம் பேசுகிறார். காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், எப்படி பள்ளிக்கூடம் கொடுப்பேன், எப்படி மருத்துவம் கொடுப்பேன், எப்படி தண்ணி கொடுப்பேன், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை எப்படி உருவாக்குவேன் என்று ஒரு தலைவன் 8 மணி நேரம் பேசுகிறார். காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாற்று சிக்கல், இங்க இருக்கக்கூடிய ஆற்றுமணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, எல்லாவற்றையும் பேசுகிறார். 8 மணி நேரம் பேசுறார், 10 மணி நேரம் பேசுறாரு. ஒரு துண்டு சீட் இல்ல, ஒரு பேப்பர் இல்ல. ஆனா உங்க விஜய், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க நண்பன் உங்களுக்காக ஏங்க நான் எனக்கு இப்போ நான் வந்த உடனே என்ன சொன்னேன்? தேவக்கோட்டை ஒத்தக்கடையில் வாழ்கிற மக்களுக்கு வணக்கம்னே. இப்போ இன்னைக்கு நாங்கள் வணக்கம் சொல்லாம நாளைக்கு எங்க கூட்டம் காரைக்குடியில் போய் நின்றுக்கிட்டு தேவக்கோட்டை மக்கள் உங்களுக்கு வணக்கம். யோ லூசாடா நீ, தேவக்கோட்டை மக்களுக்கு காரைக்குடியில் வணக்கம் சொல்ற அப்படின்னு கேட்பையில கேட்க மாட்டீங்களா? ஒரு தொகுதிக்குள்ளேயே இப்போ காலையில் என்ன பண்ணிடுறேன், குளிக்கலை, பல் தேய்க்கலை, சட்டை பேண்ட்லாம் போட்டுட்டு ஆபீஸ்க்கு போயிட்டேன். ஆபீஸ்ல போய் ஐயோ மறந்துட்டேன்னு ஆபீஸ் சேர்ல உட்காந்து பல் தேய்ச்சிட்டு இருந்தா அப்படி இருக்கும். காலையில தேய்க்க மறந்துட்டேன். அது மாதிரி காரைக்குடி மக்களுக்கு வணக்கம் சொல்ல மறந்துட்டாலும் கன்னியாகுமரியில் போய் காரைக்குடி மக்களுக்கு வணக்கம். இங்க எதுக்கே சொல்ற, அங்க சொல்லாம வந்துட்டாங்க சொல்றேன். மண்ட கோளாறு பிடிச்சவங்க அவன், வடிவேலு சொல்ல மண்ட கோளாறு பிடிச்சவன். வேலூர் மக்களுக்கு வணக்கம் சொல்லல, தஞ்சாவூர்ல போயிட்டு தஞ்சாவூர் மக்களுக்கு நன்றி, வேலூர் மக்களுக்கு வணக்கம். எதுக்குப்பா வேலூருக்கு வணக்கம் சொல்ற? வேலூருக்கும் தஞ்சாவூருக்கு என்ன சம்பந்தம்? வேலூர்ல சொல்ல மறந்துட்டோம்ல. இப்படி ஒரு தலைவனை தமிழ்நாடு இதுவரைக்கும் சந்திக்கல. இவரை பார்த்த பிறகு எனக்கு ஐயா ஸ்டாலின் தான் தெய்வமா தெரிறாரு. எனக்கு அவரை தத்தின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவரை துண்டு சீட்டுனோம். அவர் இப்ப பார்த்தா பாகுபலி படுத்துற சில மாதிரி அவர் உயர்ந்துட்டாப்ல. ஏன்னா இவர் பக்கத்து இது அது துண்டு சீட்டு, இது A4 சீட்டு. ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு மாட்டிக்கிட்டு பார்த்தது முழிக்கிறது பத்தாதா, இப்போ ஒரு A4 சீட்டு வரையா? எல்லா கட்சி தலைவரும் ரெஃபரன்ஸுக்காக ஏதாவது வார்த்தைகளை பார்ப்பாங்க. தன் பேரையே ஒருத்தன் பார்த்து படிக்கிறாங்க.
அங்க போய் நின்னுக்கிட்டு பாண்டிச்சேரியில பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா மேட் பாண்டிச்சேரியில் போயிட்டு ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துடலாமா, லஞ்ச் சாப்பிட்டீங்களா, தன் பெயரை மக்கள்கிட்ட பேசுறதே ஒருத்தன் பார்த்து படிக்கிறான். தமிழ்நாட்டு அரசியல்ல உலக அரசியல், இந்திய அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம் எல்லாவற்றையும் தன்னுடைய மனதிலிருந்து பேசக்கூடிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். சீமானனுடைய குரல் சட்டசபையிலே ஒலித்தால் சட்டசபை எப்படி இருக்கும் என்பதை தேவக்கோட்டை ஒத்தக்கடை மக்கள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த பகுதியிலே ஒவ்வொரு முறையும் இஸ்லாமிய பாங்கோசை கேட்கிற பொழுது வெற்றியின் பக்கம் வாருங்கள், சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கிறது. வெற்றியின் பக்கம் நிற்கிற என் பெருமக்களே, சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். இந்த தொகுதியிலே 2ஆம் இடத்தில் இருக்கிற அண்ணன் சீமானை முதல் இடத்துக்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தேவக்கோட்டையிலே ஒத்தக்கடை பகுதியில் தான் அதிக வாக்கள் விழுந்தது என்கிற வரலாற்று செய்தியை வரவைக்க வேண்டும். மே 4 அது நாம் தமிழர் கட்சிக்கான நாள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் வெல்ல போரான் விவசாயி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைவர் தந்த தமிழ் கொடை அண்ணன் சீமான் உங்களோடு.